ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்போ இருக்கிற மிஷின் லைஃபுங்க இப்போ அப்படி தான் இருக்குது. அப்போலாம் நம்ம சின்ன பசங்களாம் இருந்தப்போ ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம், விளையாடிட்டு இருந்தோம், என்னென்னவோ பார்த்திங்கன்னா விளையாடிட்டு இருந்தோம். டைம் அப்படி ஸ்பீடாக போகும், நமக்குலாம் டைமே பத்தாது. ஆனால் இப்போ வேலை 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 அப்படி தான் எல்லா மனுஷனும் ஓடிட்டுருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற டைமில் எல்லாருக்கும் இப்போ எது ஃப்ரெண்டாக இருக்குது? மொபைல் ஃபோன் தாங்க ஃப்ரெண்டாக இருக்குது. ஒரு ஷார்ட் பார்க்கலாமா, ஒரு வீடியோ பார்க்கலாமா அப்படின்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அது 9 ஷார்ட் ஆகுது, 4 வீடியோ ஆகுது, அந்த மாதிரி போயிட்டே தான் இருக்குது இல்லையா? ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம இப்போ இருக்கிற டைம் சிச்சுவேஷனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. இது எல்லாரையும் தான் சொல்கிறேன், நானும் தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த ஓட்டம் அதிகமாக தான் ஆயிருக்கே தவிர குறையலை. அப்போல்லாம் எது தேவையோ சம்பாதிச்சாங்க, ஒரு டைமுக்கு பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறணுன்ட்டு ஒரு ரெஸ்ட் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. ஆனால் ஒரு நல்ல ஃப்ரெண்டு வச்சுக்கிறது இப்போலாம் அவ்வளோ ஒரு அபூர்வமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுன்றவங்க ஏதுங்க, நம்ம எது தப்பு செஞ்சாலும் பார்த்திங்கன்னா சரிடா பார்த்துக்கலாம்டா அப்படின்றவன் ஃப்ரெண்டா? நம்ம எது பண்ணாலும் நமக்கு சூப்பர் 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 அப்படி சொல்லிட்டு இருக்கவன் ஃப்ரெண்டா? அப்படிலாம் கிடையாது. இப்போ இருக்கிற டீனேஜ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சு தான் வந்திருக்கோம். ஒவ்வொரு ஏஜில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. எல்லாரையும் நம்ம நம்பக்கூடாதுங்க. அதே மாதிரி நம்பாமலும் இருக்கக்கூடாது. 2 விஷயம் பண்ணக்கூடாது. நம்ம பழகும்போதே ஒருத்தரை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது வச்சுக்கிட்டா தான் லைஃப் வயசான காலத்தில் நமக்கு கண்டிப்பாக அவங்களோட பேச்சு நமக்கு துணையாக இருக்கும். நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க, வயசான காலத்தில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, யாரும் இல்லை அப்படின்ட்டு. அதெல்லாம் ஏன்? சின்னதில் யாருமே அவங்க நம்பாமல் இருந்தது தான் அதுக்கு ரீசன். நம்பிக்கைன்றது எப்படி வரும்? நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். நல்ல ஃப்ரெண்டை தட்டி விட்டுட்டு தேவையில்லாமல் நமக்கு எப்பயும் நம்மளை புகழ்ந்து பேசுகிறவங்கள, நமக்கு எப்பயும் சிங்சாங் போடுறவங்களே நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோங்க வாழ்க்கையில். இப்போ ஒரு 10 ஃப்ரெண்டு இருக்கலாம், 100 ஃப்ரெண்டு இருக்கலாம், எத்தனை ஃப்ரெண்டு வேணாலும் இருக்கலாம். அதிலேருந்து பொறுக்கி எடுக்க தெரியணும். ஒரு நல்ல பொறுக்கி எடுக்கிற நம்ம ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலே போதுங்க. என்னோடய லைஃப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே எனக்கு பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருப்பேன். இந்த கம்யூனிகேஷன் இருந்தாலே போதுங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது நல்லபடியாக வரும். ஸோ எல்லாருமே சரி, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்ந்தெடுங்க. எப்போவுமே நமக்கு ஒத்து ஊதிக்கிட்டே இருக்கிறவங்க, சிங்சாங் போட்டுகிட்டே இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்டு கிடையாது. நம்ம தப்பு செஞ்சால் அதை தட்டி கேட்குறவனும், நம்ம ஒரு நல்ல விஷயத்தை பண்ணும்போது நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறவங்க தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க முடியுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்களா? இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.